السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், லுஹாவுடைய நேரம், லுஹாவுடைய தொழுகையை தொழுதுவிட்டு நாம் இந்த 3 சூறாவையும் ஓதுவோம். இதனை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில் உள்ள வறுமைகளை அல்லாஹ் நீக்குகின்றான். கஷ்டங்கள் நீங்கும். வீட்டிலே பரக்கத் உண்டாகும். அல்லாஹினுடைய உதவிகள் கிடைக்கும். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த 3 சூறாக்களைத்தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல் குர்ஆனிலே 114 சூறாக்கள் இருக்கின்றது. ஒவ்வொரு சூறாக்களுக்கும் ஒவ்வொரு விதமான சிறப்புகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அல் குர்ஆனிலே இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு சூரா யாசீன். இந்த சூரா யாசீனுக்கு பல சிறப்புகளை கூறியிருக்கிறார்கள். அதில் முதலாவது சிறப்பு என்னவென்றால், எவ்வாறு ஒவ்வொரு உயிரினத்திற்கும் ஒரு இதயம் இருக்கின்றதோ அதே போன்றுதான் அல் குர்ஆனினுடைய இதயம் சூரா யாசீன் என்பதாக அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதே போன்று பகலினுடைய ஆரம்பத்தில், அதாவது லுஹாவுடைய நேரத்தில் யார் இந்த சூரா யாசீனை ஓதுகிறாரோ அவர்களுடைய தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து கொடுக்கின்றான் என்று இன்னும் ஒரு ஹதீஸ் இருக்கின்றது. அதே போன்று இரண்டாவது சூரத்துல் வாக்கியா. ஏராளமான சிறப்புகள் கூறப்பட்ட ஒரு சூறா தான் இந்த சூரத்துல் வாக்கியா. யார் இந்த சூரா வாக்கியாவை தொடர்ச்சியாக ஓதி வருகிறார்களோ அவர்களுக்கு ஒரு போதும் வறுமை ஏற்படாது என்று கூறினார்கள் அண்ணல் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். செல்வ செழிப்பை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு சூறா இந்த சூரா வாக்கியாவாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதே போன்று மூன்றாவது சூரத்துர் ரஹ்மான். இந்த சூரத்துர் ரஹ்மான் இது மிகவும் சிறந்த ஒரு சூறாவாக இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் ஒரே வசனத்தை திரும்ப திரும்ப கேட்கக்கூடிய ஒரு சூறா இந்த சூரத்துர் ரஹ்மானாக இருக்கின்றது. இந்த 3 சூறாக்களையும் ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம்.